ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நிறைய சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம சேமியா புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சோடனே 1 கப் சேமியா எடுத்து சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை போட்டு பொரிஞ்சோடனே அதுலேயே நீளமாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ வதங்கிடுச்சு, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது இதுலேயே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா, 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். அதுலேயே 1 தக்காளியும் கட் பண்ணி போட்டு வதக்கி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினோன்னே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினோன்னே பொடியாக நறுக்கின கேரட், பீன்ஸ், குடமிளகாய் சேர்த்து அதுலேயே 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினோன்னே இந்த மசாலாவில் பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் தண்ணி சேர்த்து தண்ணி கொதி வந்தோடனே சேமியாவை போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இடையே மூடியை எடுத்து கிளறி விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது சுவையான சேமியா புலாவ் தயார். இந்த சேமியா புலாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.